12 ராசிகளும் 27 நட்சத்திரங்களும் அவருள் அடக்கம் என்பதால் இவரை வணங்கினால் உயர்வான வாழ்வினை பெறலாம். 21 அஷ்டமி நாளில் பைரவரை வணங்கிய எவரும் வாழ்வில் துன்பத்தை அடைவதே இல்லை என்பது ஐதீகம். காலத்தின் கடவுளான கால பைரவர் தலைவிதியை மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவரும் கூட. எனவே துன்பப்படும் எல்லா மக்களும் கால பைரவாஷ்டமி நாளில் பைரவருக்கு வில்வம் அல்லது செவ்வரளி மாலை சூட்டி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி விபூதி அபிஷேகம் செய்து வழிபட்டால் எல்லா வளங்களும் பெறலாம். தேங்காயில் 3 கண்கள் இருக்கும் தேங்காய் மூடியில் 5 எண்ணெய்களை ஊற்றி விளக்கிடுவதும் விசேஷம். நெய் தீபமும் மிளகு திரி தீபமும் சில ஆலயங்களில் சிறப்பாக ஏற்றப்படுகிறது. பைரவருக்கு சந்தன காப்பு வடமாலை சாத்துவதும் உண்டு. பைரவ லட்சார்ச்சனை, ஸ்ரீருத்ர யாகம், ஸ்ரீ பைரவ ஹோமம் போன்றவற்றில் கலந்து கொள்வது மிகவும் விசேஷம். 8 விதமான மலர்களால் அர்ச்சித்து பைரவரின் காயத்ரி மந்திரத்தை 108 முறை ஜபித்து வழிபட்டால் தீராத பிணிகளும் தீரும், கிடைக்காத செல்வங்களும் கிடைக்கும் என்பதே கால பைரவாஷ்டமி தினத்தில் அருகில் உள்ள சிவ ஆலயத்திற்கு சென்று பைரவரை வழிபடுவோம். அதன் பயனாக எதிரிகள்